ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டோட கிச்சன் தான் இன்றைக்கி இப்போ காட்ட போகிறேன். நான் எப்படி கிச்சன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் இருக்கிறது வந்து ரெண்டட் ஹவுஸ் தான். அதனால் அவர் எப்படி கொடுத்தாரோ அப்படியே வச்சுருக்கேன். நான் இதில் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே வாங்க கிடையாது. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நாங்கள் வீடு கட்ட போகிறோம். அப்படிங்கிறப்ப நம்ம மறுபடியும் வந்து அதை எங்கேயாச்சும் எடுத்து போட்டுட்ருக்கிற மாதிரியோ இல்லை வந்து அதை வந்து நம்ம மறுபடியும் ரீசேல் பண்ணோம்னா ரீசேல் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா, நம்ம 800 900 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அது என்ன ஆகுனா மறுபடியும் நம்ம கொடுக்குறப்ப 10 ரூபா 20 ரூபாய்க்கு கேட்பாங்க. அப்புறம் நம்ம யாராச்சும் கொடுத்தாலும் இப்போல்லாம் யாருமே வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது வந்து நம்ம வேஸ்ட் ஆயிரும். எங்கேயாச்சும் வச்சிட்ருப்போம், அது அப்படியே வேஸ்ட் ஆகும். அதனால வந்து நான் எதுவுமே எக்ஸ்ட்ரான்னு வாங்கலை. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பொருள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினோம்னா வீட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பொருள் வந்து ஆகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே வாங்க கிடையாது. நான் வந்து எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வந்து நான் அப்படியே உங்களோட நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து சும்மா கூட ஆல்ட்ரு பண்ண கிடையாது. இந்த கழுவி எல்லாம் பாத்திரம்லாம் நீட்டாக வச்சுருக்கேன்னா நான் வந்து காஃபி குடிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செஞ்சுருக்கேன்னா இப்போ இந்த மணி பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock ஆச்சு. இப்போவே வந்து அடுப்பை மட்டும் கழுவிட்டேன். மற்றது எல்லாமே நார்மலாக எஸ்பெஷல் இந்த வேலை எல்லாமே நார்மலாக செஞ்சுருவேன். எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்துருக்குது. வடக்கு பார்த்துருக்கிறப்ப இந்த இது வந்து இந்த என்ன சொல்கிறது கவுண்டர் டாப் வந்து இந்த நேரம் வைக்கக்கூடாது. வாஸ்துப்படி வந்து இந்த நேரம் வைக்கக்கூடாது. ஆனால் எங்கள் ஓனர் வந்து தெரியாமல் முன்னையே வச்சுட்டாரு. பட் அதை தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னம்னா வடக்க சைடு வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் வைக்கக்கூடாது. கிழக்க சைடும் தெற்க சைடு மட்டும்தான் கவுண்டர் டாப் வைக்கணும். நான் வந்து அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் தான் மோஸ்ட்டாக வந்து நான் இது வாங்கி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இந்த குடம் வாங்கி இது வந்து அப்படியே பெரிய அந்த ஒரு பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து இது பிடிக்கும். அதாவது 10 லிட்டரா அந்த இது ஃபுல்லாக இது பிடிக்கும். இது வந்து 2 டேஸ்க்கு வரும். இது வந்து வாஷ் பண்ணுறது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நான் புளியில் தான் வாஷ் பண்ணுவேன். புளியில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து இது இப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா வாஷ் பண்ண ஜாமானெல்லாம் வச்சுருக்கேன். மண் பாத்திரம் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து யூஸ் பண்ணுவேன். மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணும். அப்படிங்கிறனால மண் இல்லைன்னா சாம்பல் அது மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணும். நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்கு பக்கத்தில் வந்து அந்த அந்த வந்து தயிர் வாங்கின அந்த டப்பா வச்சுருக்கேன். அதுதான் வந்து வேண்டாங்கிற அந்த கருவேப்பிலை அதெல்லாம் போடுறதுக்காக வேண்டி. அதுக்கப்புறம் வந்து லிக்விட் வச்சுருக்கேன். இது வந்து மதிகோதி நம்ம வந்து சிங்கில் ஏதாச்சும் சிக்கிருச்சுன்னா குத்தி விடுறதுக்காக வேண்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஸ்டவ் வச்சுருக்கேன். அது வந்து நான் கொஞ்சம் பால் வந்து மிச்சம் இருந்துச்சு, அதை மட்டும் நான் அதில் வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா சிலிண்டர் வச்சுருக்கேன். அங்கே மேலே வந்து பூரி சுடுற அந்த இது வச்சுருக்கேன். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உள்ள புளி உள்ள மிளகா உள்ள வந்து பெரிய கல்லுப்பு இன்னும் சின்னது அந்த பொடி அது போட்டு வச்சுருக்கேன். உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது மிக்சியோட அந்த இது பார்ட்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காரு. அதில் வந்து தம்பியோட ஸ்கூல் கொண்டு வர பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். அது போக வந்து இஞ்சி பூண்டு தட்டுருக்கும். மிக்சி ஜார் வச்சுருக்கேன். அந்த பிளாஸ்டிக் இதில் பார்த்தா கவரில் போட்டு என்ன வச்சுருக்கேன்னா மிளகா வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா மிளகா வச்சுருக்கேன். அப்புறம் லிக்விடு அருகாமணி அந்த இதெல்லாம் வந்து அந்த நேரம் தம்பிகளுக்கு கொஞ்சம் எட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்க அந்த லாஸ்ட்டில் தள்ளி வச்சுருக்கேன். அப்படியே இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா தெம்பத்து சைடை வந்து ஒரு ஜன்னல் வச்சுருக்காரு. வாஸ்துப்படி வந்து தெம்பத்து சைடும் ஜன்னலே வைக்கக்கூடாது. ஆனால் இவர் தெரியாமல் வச்சுட்டாரு. அப்படிங்கிறனால அது மோஸ்ட் ஆஃப் வந்து நான் ஓப்பன் பண்ணவே மாட்டேன். ரொம்ப ரேராக தான் வந்து அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணுவேன். அது இல்லாமல் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்காட்டி கலவை எல்லாமே வந்து இந்த வீட்டுக்குள்ளே விழுவும். அப்படிங்கிற சுத்தமாகவே இதை ஓப்பன் பண்ணுறதில்ல. இதுதான் வந்து என்னோட இந்த சைடு வச்சுருக்க கவுண்டர் டாப். இதுதான் வந்து அலமாரியில் என்னென்ன சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். மேலே தான் வந்து எண்ணெய் பாட்டிலாம் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தம்பி அவங்க வந்து கீழே இருந்தால் எப்படியுமே எடுத்து கீழே போட்டுறாங்க, இல்லைன்னா அதை எடுத்து அங்கே இங்கேயும் தூக்கிட்டு ஓடுறாங்க. அப்படிங்கிறனால நான் வந்து எண்ணெய் நெய் அதெல்லாமே அந்த லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தேன் வச்சுருக்கேன், ஒரிஜினல் தேன் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, இது வந்து நம்ம ஒயிட் சுகர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டீ தூள், இது வந்து இந்த மாதிரி இலை இருக்குல்ல அந்த இலையை மட்டும் வச்சு டீ தூள் அப்படி டீ அப்படியே போட்டு டீ குடிக்கிற மாதிரி. தென் பார்த்திங்கன்னா காஃபி பொடி வர காப்பின்னு சொல்லுவாங்கள்ல அது போடுறதுக்காக வந்து தம்பி அவங்களுக்கு பூஸ்ட்டு. கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் ஆகும்ல அது வந்து அப்படியே வச்சு இல்லை நம்ம வாங்கிட்டு வந்த ஜாமானை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே ரேக்கில் வந்து வச்சுருக்கேன்.
மஞ்சள் வந்து இவ்வளோ வச்சுருக்கேன்னா நான் வந்து இந்த கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, அதுக்கப்புறம் மஞ்சள் இது 3 போட்டு நான் மட்டும் அரைச்சி குளிக்கிறதுக்காக நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் அரைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பெருஞ்சீரகம், அதுக்கு பட்டை, சோம்பு எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சோயா சாஸ் ரேராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறனால இங்கே வச்சுருக்கேன். மற்ற அடுத்த இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெருங்காயம் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கே தெரியும், வெந்தயம், கடுகு, மிளகு, ஜீரகம் இதெல்லாமே வந்து ஒரே லைனில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரசப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் இப்படி இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஜாமான்லாம் தான் அங்கே வச்சுருக்கேன். இது வந்து ஊறுகாய் 3 பாட்டில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா பருப்பு வகை எல்லாமே வந்து கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்ன சொல்கிறது, கடலை, அதுக்கப்புறம் வந்து கொண்டக்கடலை, தென் வந்து என்ன சொல்கிறது மல்லி. நான் வந்து எனக்கு வீடியோ எடுக்க பேச வந்தால் நல்லா தெரிஞ்ச வேர்ட்ஸே வந்து எல்லாமே மறந்துடுது. அதனால தான் வந்து ரொம்ப தடுமாறுறேன். உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஏன் பாட்டில்ஸ் வச்சுக்கேன், நம்ம இல்லாட்டி வேறு யாராச்சும் வந்து நம்ம கிச்சனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க கொஞ்சம் ஈஸியாக எடுத்து செய்யறதுக்காக இருக்கும். இல்லை நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வர்றாங்க, நம்மளுக்கு வந்து ஹெல்ப்புக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு பொருளையும் நம்மகிட்ட கேட்டு செய்யறதுக்கு அவங்களுக்கும் சங்கடம், நம்மளுக்கு வந்து என்னாலும் சொல்லிட்டு இருக்க நம்மளே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுங்கனால வேண்டி எல்லாமே வந்து நான் பாட்டில்ஸ் தான் வச்சுருக்கிறேன். வேறு நான் பாட்டில்ஸ் எல்லாம் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே பாட்டில்ஸ் தான் இருக்குது. யார் வந்தாலும் என் கிச்சனை வந்து ஷியூராக அவங்களே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சீட் பார்த்திங்கன்னா இது வந்து நானாக ஓனாக செஞ்சது. இது வந்து நம்ம ஏதாச்சும் வச்சும் கூட தொடச்சிக்கலாம், ஈர துணி வச்சு தொடச்சிக்கலாம். இது எப்படி செய்யறது அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை வந்து பார்த்துங்க. நான் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துங்க. கீழே வந்து ஒரே ஒரு குக்கர் தான் வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப ரேராக தான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நான் மண்பானையே யூஸ் பண்ணிக்குவேன். எல்லாத்துக்குமே வந்து மண்பானை ஒரு 2 தான் வச்சுருக்கேன். மாற்றி அதையே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி வந்து மண்பானை அது மட்டுமே யூஸ் பண்ணுவேன். கீழே பார்த்திங்கன்னா இது வந்து முறித்தட்டுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து 3 வச்சுருக்கேன். இது வந்து 1 எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்று, 2 பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஒன்று, சின்ன பையனுக்கு ஒன்று, பெரிய பையனுக்கு ஒன்று வச்சுருக்கேன். 3னா வந்து இது தம்பி அவங்க பிறந்தப்ப வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணார். அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்று நாங்களே எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டோம். கீழே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் புளி வச்சுருக்கேன். அது 2 சமையலுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி. 2மே வந்து நான் சாப்பிடுவேன். ரேஷன் அரிசியும் சாப்பிடுவேன், மாற்றி சாப்பிடுவேன். யாருமே ரிலேஷன் எல்லாம் வந்தாங்கன்னா மோஸ்ட்லி நல்ல அரிசி போட்டு. நார்மலாக இருந்தேன்னா எனக்கு நானும் தம்பி எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணுவோம் ரேஷன் அரிசி தான். அப்படிங்கிறனால ரேஷன் அரிசி கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேன். நான் வந்து 20 கிலோ இருக்குதுன்னா நானும் எங்கள் நாத்தனாரில் கொஞ்சம் பாதி வச்சுக்குவோம். ரேராக தான் நல்ல அரிசி எடுத்துகிட்டு மோஸ்ட்டாக வந்து ரேஷன் அரிசி எடுத்துக்குவோம். ரேஷன் அரிசி நார்மலாகவே இன்னும் சக்கரை அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலும் தெரியல, மோஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து ரேஷன் அரிசி பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மேலே இந்த சைடு இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நம்ம டிஷ்ஷெல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இதெல்லாம் பீங்கானில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா அதுதான் உள்ளே வந்து நிறையா கண்ணாடி ஜாமானெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சின்ன கண்ணாடி இதெல்லாமே இங்கே போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்திங்கன்னா திராட்சை, பாதாம் அதெல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன். திராட்சை, பாதாம் அதெல்லாமே தம்பி உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொலா போட்டு அதை வைக்கிறது. இது வந்து ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி. இது பார்த்திங்கன்னா நான் கரண்டிகை எல்லாமே வந்து இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை மட்டுமே யூஸ் பண்ணி தான் இந்த கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சும்மா ஏதோ இதில் வந்து டப்பா. இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பூன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன், வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே ஸ்பூன்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலாஃபில்னு ஏதோ வந்து அரபு நாடுகளில் செய்வாங்களா வடை மாதிரி, அதுக்காக வேண்டி எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சு காட்டு அப்படிங்கிறதுக்காக இது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து நான் எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த நேரம் வந்து கத்தி இதெல்லாமே கொஞ்சம் ஹைட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா தம்பி அவங்க வந்து கீழால் வச்சோம்னா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால. கீழே வந்து டம்ளர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டம்ளர்ஸ் வந்து இப்போ தான் டீ குடிச்சேன் அப்படிங்கிறனால மீதியெல்லாம் கழுவி இருக்குது. மீதி இருக்கிற டம்ளர் மட்டும் நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக வந்து என் கிச்சன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து, ரொம்பவே ரேராக, ஒரு 70% 80% வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து ரொம்ப கஜன்னு ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப முடியாத டைமில் தான் வந்து அப்படி ஆகும். ஆனால் ஒரு நாள் தான் அப்படி இருக்கும். மறுபடியும் நான் வந்து இதே வேலையாக உட்காந்து கிச்சன் வந்து மோஸ்ட்டாக வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் வந்து அந்த சீட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.